தனது எக்ஸ் பக்கத்தின் சுய விவர குறிப்பில் துணை முதலமைச்சர் என மாற்றியிருக்கிறார். சரியாக 3:30 மணிக்கெல்லாம் அவரது இந்த பதவியேற்பு என்பது நடைபெற இருக்கிறது. தனது எக்ஸ் பக்கத்தின் சுய விவர குறிப்பில் துணை முதலமைச்சர் என மாற்றியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அவரோடு சேர்ந்து மற்ற அமைச்சர்களும் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க இருக்கிறார். ஆளுநர் அவர்களுக்கு இன்று இந்த பொறுப்பினை பிரமாணமாக வழங்க இருக்கிறார். அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவுக்கு 116 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிற்கு 116 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர்களின் குடும்பத்தினர் தலா 10 பேருக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தின் சுய விவர குறிப்பில் துணை முதலமைச்சர் என்று மாற்றியிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இரண்டாயிரத்து 22ஆம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பல்வேறு தரப்பில் இருந்து எழுந்த கோரிக்கை, கட்சிக்குள்ளாகவே நிறைய நிர்வாகிகள் வைத்த கோரிக்கை என்பதன் அடிப்படையில் தற்போது அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. அவர்களோடு மேடையில் துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலினும் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். மேடையில் பங்கேற்க இருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிற்கு 116 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்கும் அமைச்சர்களின் குடும்பத்தினர் தலா 10 பேர் இதில் பங்கேற்க அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் புதிய அமைச்சர்கள் தமது பதவியினை பிரமாணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் உடன் துணை முதலமைச்சராக பொறுப்பினையும் ஏற்க இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தற்போது அவரது எக்ஸ் தள பக்கத்தின் சுய விவர குறிப்பு துணை முதலமைச்சர் என்று மாறியிருக்கிறது. நேரலையில் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது இந்த பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த கட்டத்தில் இருக்கிறது? இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் இந்த விழா தொடங்க இருக்கிறது. தற்போதைய விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு அமைச்சரவையில் 4 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்கும் விழாவானது இன்றைய தினம் சரியாக 3:30 மணிக்கு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை என்று அழைக்கப்படும் ராஜ்பவனில் நடைபெற உள்ளது. இந்த ஆளுநர் மாளிகை ராஜ்பவனில் 3:30 மணிக்கு நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் தமிழ்நாடு அமைச்சரவையில் 4 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்க உள்ளனர். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த அமைச்சர்கள் கோவி செழியன், செந்தில் பாலாஜி, ஆவடி சாமு, நாசர் மற்றும் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அதற்கான ஏற்பாடுகள் அனைவதும் இங்கே முழு வீச்சில் நடைபெற்று முடிந்துள்ளது. சரியாக 3:30 மணிக்கு இந்த பதவியேற்பு விழாவானது தொடங்கி நடைபெற உள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தர தொடங்கி உள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த பதவியேற்பு விழாக்கு பதவியேற்க உள்ள
ஆவடி நாசர் சற்று முன்புதான் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்தார். அவர் இன்றைய தினம் அமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதே போன்று இந்த அமைச்சர்கள் பதவியேற்க உள்ள தற்போது இன்றைய தினம் இப்போது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்தார். சென்னை மாநகராட்சி துணை மேயராக உள்ள மு மகேஷ்குமாரும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்துள்ளார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த 3:30 மணிக்கு இந்த பதவியேற்பு விழாவானது நடைபெற உள்ளது. 3:30 மணிக்கு ஆளுநர் இந்த பதவியேற்பு விழாவிற்கு வந்தவுடன் அவர்களுக்கு மிக முக்கிய அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிப்பார்கள். அந்த பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தவுடன் அமைச்சர், ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் பதவியேற்பு விழாவிற்கு மேடைக்கு செல்வார்கள். இன்றைய தினம் நடைபெறும் ஒரு விழாவில் மிக முக்கியமாக துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் மேடையில் அமர வைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக நடைபெற்ற பதவியேற்பு விழாக்களில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அமைச்சராக பதவியேற்றிருந்தார். அப்போது அவர் புரோட்டோகால் படி மேடைக்கு கீழே அமர வைக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இன்றைய தினம் அதாவது மேடையில் அமர வைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் அந்த பதவியேற்பு விழா மேடையில் ஆளுநர், அதுக்கப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதன் பிறகு துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் மேடையில் அமர வைக்கப்படுவார்கள். இதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழாவானது தொடங்கி நடைபெறும். இந்த பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி புதிதாக அமைச்சரவையில் இணைக்கப்பட்டுள்ள 4 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன்படி 4 அமைச்சர்களான அந்த கோவி செழியன், செந்தில் பாலாஜி, பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், ஆவடி நாசர் உள்ளிட்ட 4 அமைச்சர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அந்த பதவி பிரமாணமும் ரகசிய பிரமாணம் செய்து வைப்பார். அவர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொள்வார்கள். அதற்கான இதிலும் அவர்கள் கையெழுத்திடுவார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் அமைச்சர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். ஒவ்வொரு அமைச்சரவை மாற்றம் அல்லது புதிதாக அமைச்சர்கள் பதவியேற்கும் போது ஆளுநருடன் இணைந்து அந்த அமைச்சரவையின் மொத்த அமைச்சர்களும் ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வதானது ஒரு மரபாக பார்க்கப்படுகிறது. ஒரு அமைச்சர் அமைச்சரவையில் புதிதாக இணைக்கப்பட்டாலும் இந்த குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வானது நடைபெறும். அதன்படி பார்த்தோம் என்றால் அந்த பதவியேற்பு விழா முடிந்தவுடன் அந்த குழு புகைப்படம் எடுக்க நிகழ்வானது நடைபெறும். இதனைத் தொடர்ந்து அந்த அதிகாரப்பூர்வ அந்த பதவியேற்பு விழாவானது நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆளுநர் மாளிகையில் இந்த புதிதாக பதவியேற்ற அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர்கள், தற்போது உள்ள அமைச்சர்கள் அனைவருக்கும் ஆளுநர் மாளிகை சார்பில் தேநீர் விருந்து அளிக்கப்பட உள்ளது. இந்த பதவியேற்பு விழா நடைபெற உள்ள அந்த தர்பார் மண்டபம் என்று அழைக்கப்படும் பாரதியார் மண்டபத்திற்கு அருகிலேயே திறந்த வெளியில் இந்த தேநீர் விருந்தானது நடைபெற உள்ளது. ஆளுநரானது இந்த புதிய பொறுப்பேற்ற அமைச்சர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் தேநீர் விருந்து அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி இந்த விழாவின் நிகழ்வானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 3:30 மணிக்கு தொடங்கும் இந்த நிகழ்வானது 4:10, 4:15 மணி வரைக்கும் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மொத்தம் 116 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழ்நாடு முதலமைச்சர், அவரை தொடர்ந்து தலைமை நீதிபதி உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகர், துணை சபாநாயகர் சபாநாயகரான அப்பாவு, துணை சபாநாயகரான பிச்சாண்டி ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், லோக்சபா உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த அமைச்சர்களின் குடும்பத்தினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பார்க்கின்றோமா, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். தமிழ்நாடு அரசின் டிஜிபியாக உள்ள சங்கர் ஜிவாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இதே போன்று தமிழ்நாடு அரசின் முக்கிய துறைகளில் உள்ள துறை செயலாளர்கள் மற்றும் காவல்துறையில் உள்ள உயர் பொறுப்பில் உள்ள முக்கிய அலுவலர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.